शेषार्यवंशकलशोधरिभूर्णिन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपराध्यभङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीश शुक शौनक भीष्म दाल्भ्यान्ने रुक्माङ्गरार्जुन वसिष्ठ विभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरस्तमहराक्षय भट्टनाथ श्रीभक्तिसारदुलशेखरयोगिवान् भक्ताङ्घ्रेणपरकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं शक्तेः पौत्रमखिलनिशम् पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। பெருமாள் வாசுதேவன் பரவாசுதேவன் என்ற பேர். அது பிரதமாவதாரம். அந்த பரவாசுதேவன் யூக அவதாரம் பண்ணி நாலா பிரிச்சுட்டு வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபியாகி, சங்கர்ஷண ரூபி என்பது 1000 நிலை பாத்தாள லோகத்துல பார்த்துட்டு இருக்காராம். வாசுதேவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சிந்துமார சக்கரம் அப்படின்னு அந்த வாலத்து நுனியில இஜ்வாகத்தில் படுத்திருக்காராம், ஒரு பாம்பு மாதிரி. அதை கடைசியில நுனியில துருவ நட்சத்திரம், அந்த துருவ நட்சத்திரத்தையும் சிந்துமார சக்கரத்தையும் எண்ணி பார்த்து போகிறோம். வாசுதேவன் தேவி திருமேனி, வாசுதேவன் திருமேனி அது. தலை என்ன, கால் என்ன, வால் என்ன, இடுப்பு என்ன, ஒவ்வொரு இடத்தையும் ஒருத்தத்தான் இருக்காங்க. அது சொல்லிட்டு வராது. எல்லாம் பூகோளம். இப்ப மேலுக்கு போயிட்டு இருக்கான். பூகோளம்னா ஒரு பூமி சுத்தி இருக்கிறது. மேல போறது அந்தரிக்ஷத்துல இருக்கிறது. அந்தரிக்ஷம் பிட்வீன் மகர்லோகம் அண்ட் பூலோகம் மத்தியத்தில் இருக்குது அந்தரிக்ஷம். அதுக்கு மேல் இருக்குது 4 லோகம் இருக்குது. அதுக்கு மேல் இருக்கிறது பரமபதம் இருக்குது. சோ அந்த வாசுதேவன் எப்படி இருக்கான், அது சிந்துமார சக்கரத்த மாதிரி எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர. அது இங்கே சப்ஜெக்ட் மேட்டர். சிந்துமார சக்கரம் துருவனுடைய ஸ்தானமும். சிந்துமார சக்கரம் என்கிறபடியானது எம்பெருமானுடைய ஒரு திருவிளையாடல். அதுல கடைசியில ஒட்டின்னு இருக்கானோ துருவன். அது சொல்லிட்டு வர மைத்திரேயன் வாச்சா. யாரு வேற ரிஷி வந்துட்டாரு இங்க. முதல் சுகவாச்சா அப்படின்னு மைத்திரேய வாச்சா அப்படின்னு 2 பேரும் வந்துட்டான். மைத்திரேயர் ரிஷி, இவர் வியாசபக்தர். இன்னும் பின்னது மைத்திரி யாருக்கு சொல்றார்? விதுரருக்கு சொல்றார். சுகபிரமன் யாருக்கு சொல்றார்? இந்த 7 நாளை செத்த போறபடியான பரீட்சத்துக்கு சொல்றார். பாம்பு கடிச்சு 7 நாளோட போயிடலாம். அதுக்கோசரம் கங்கை கரைகளை 7 தான் எழுதி சொல்லி அவன் மேலுக்கு போறான். மேலுக்கு போனான் அப்படின்னா பரமபுரத்துக்கு போய் சேர்றான். சரி, சூதுபுராணிக்கர் நெய்மிஷாரண்யத்துக்குள்ளே சிவனிகாது மகரிஷிகள் சொல்றார். 3 பேர் சொல்றது ஒரு இடத்துல ஒரு மாதிரி வருது. இங்க மைத்திரேய வாச்சா பின்னுக்கு போயிருக்கு. சுகுப்பிரபு வாச்சான்னு ஒரு 2 செஞ்சுரி. அப்புறம் மைத்திரேய வாச்சா 2 செஞ்சுரி. இதுவும் பாகவதமே, அதுவும் பாகவதமே. இங்க மைத்திரேய வாச்சா இது எதுக்காக இருக்கார் அப்படின்னா, பூகோள விஷயமானதுனால 15ஆம் அத்தியாயம் 15ஆம் அத்தியாயத்தன்னா 26 அத்தியாயத்தை வட்டம் இந்த பஞ்சமஸ்கந்தத்துக்குள்ளே பெருமாள் எப்படியெல்லாம் பரம்பி இருக்கிறார் விவரிக்கிறார். ஒரு முருகோடம் என்று அந்தரிக்ஷமும் போட்டு அதுல பெருமாள் இப்ப நாங்கள் எங்கெங்க ஏறிட்டு வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன ஏறிட்டு இருந்திருக்கோம்னா, பூமி 1,00,000 யோஜனை மேலே சூரியன், அதுக்கு 1,00,000 யோஜனை மேலே சந்திரன், அதுக்கு 3,00,000 யோஜனை மேலே நட்சத்திர மண்டலம்,
அதுக்கு மேல ரெண்டு 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 சுக்கரன் புத்தன் குஜன் குரு லோகம். அது மேல 11 லட்சத்தின் மேல சப்தரிஷி மண்டலம். அந்த சப்தரிஷி மண்டலத்து மேல் எந்திருக்கு துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரம் எது கூட்டின்றிருக்கு? சின்சுமான சக்கரம். சோ அந்த துருவ நட்சத்திரத்தையும் சின்சுமான சக்கரத்தையும் இன்னைக்கு வேறுகிறார். மைத்திரேயர் சொல்றார், விதுரர் கேட்கிறார். திருஷ்டாத்மானம் நைக்கிகரா வைன்ய ஆத்மான்னு ஸ்ரீ சுகவாச்சா மைத்திரே உவாச்சா சுகவாச்சா ரெண்டும் ஒண்ணே. ஆனா இவர் சொல்றது மைத்திரேயர் விதருக்கு, சுகபிரம்மன் சொல்றது பரீட்சித் மகாராஜா. தஸ்மாத் பரதः त्रयोदश लक्ष योजनानन्तरतो यद् विष्णोः परमं परम् अभिवदन्ति यत्र महाभागवतो ध्रुवा औत्तानपादिका अग्निनेन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च समकालयुग्भिः स बहुमानं दक्षिणतः क्रियमाण इदानीमपि कल्पजीविनाम् आजीव्य उपास्ते தஸ்யேகானுபாவ உபவர்ணிதா. அந்த சப்தரிஷி மண்டலம் ஆட்சி. அதற்கு மேலே 13 லட்ச யோஜனை. சப்தரிஷி மண்டலமே குரு. ஸ்தானத்துன்னா 11 லட்ச யோஜனை மேல இருக்கு. அதன் மேல 13 லட்ச யோஜனை மேலே தஸ்மாத் பரதः त्रयोदश லட்ச யோஜனாந்தரத்தோ பரம விஷ்ணு பரம் இருக்குது. விஷ்ணு பரமம் பரகம் சதா பஷ்யந்தி சூரயகா. மேலோக்கத்து நுனியிலேயே பிரம்ம வந்துவான். அங்கிருந்து மேலுக்கு பரமகரம். அந்த இங்க எல்லா லோகங்கள் எல்லாம் ஆறுதல். இந்த பிளானட்ஸ் இதெல்லாம் 2 லட்சம் சொல்றது வந்து 11 லட்சம் சப்தரிஷ மண்டலம். இது 17 லட்சத்துக்கு 13 லட்சத்துக்கு சிந்துமார சக்கரமான துருவ மண்டலம். தஸ்மாத் பரதா அந்த சப்தரிஷி மண்டலத்துக்கு மேலே 13 லட்ச யோஜனானந்தரதா 13 லட்சணம் மேலே எத்தத் விஷ்ணு பரமம் பரம் விஷ்ணுவின பரம் தினம் சொல்லும் ஆர்த்தி இருக்குச்சு. தத் விஷ்ணு பரமம் பரகம் சராவஷ்யந்து சூரியகா திவி விதக்ஷராரகம் தத்திப்ராசோகரண்யோ ஜாகிரவாகும் விந்ததி விஷ்ணோரியத் பரமம் பதம் அர்யாப்யா அனந்தராயா சர்வஸ்தோமோதிராத்திர உத்தமகன்பவதி சர்வஸ்யாப்தி சர்வச்சிரிக்தி சர்வமேவ தேனா ஆப்னோதி சர்வம் ஜெயதி. நித்தியம் இந்த பரமபரம் என்கிறபடியானது எங்கடா இருக்குன்னா சப்தரிஷி மண்டலத்து மேலே பரமம் பரம் அபிவதந்தி எத்திர மகாபாகவதோ துருவா. பெருமாள் படுத்திருந்தது எப்படின்னா நாகபோகே நிகாயா பஷ்டாத் பாகுத்வயேன பிரஜோதனே தாரகன் சக்கரக்கிறேன். அவர் படுத்திருந்த காலு நுனியில துருவ நட்சத்திரம் இருக்கு. அவருடைய லோகம் ஔத்தானபாதினேந்திரேனா உத்தானபாதனாயுடு குமாரனான
துருவனம். இந்த துருவன் உத்தானுபாதராயன் யாரு? பிரியவரத்தினுடைய தம்பி. பிரியவதன் பசங்கள் யாரையும் பார்த்துட்டு இருக்கிறவர்களே பிரியவரன். பரத் சக்கரவர்த்தி, அப்புறம் 24 பேர் வம்சத்துல இருந்தவன். இதே அவனுடைய தம்பி அந்த உத்தானபாதரான், ஸ்ரீபரத மகாராஜாவுடைய தம்பி உத்தானபாதராயனுடைய பிள்ளை துருவன். இவன் என்ன பண்றான்னா தபஸ் மேல போயிடும். பிரஜாபதினா கஷ்யபேனா, கஷ்யப பிரஜாபதியும் துணை இருக்கார் பக்கத்துல. இந்த துருவ சக்கரவர்த்தி சுத்தின்னு இருக்கா. திருமண்டலத்தின் சுத்திரவாய் வளர்ந்தான். யார் யாரு? இந்திரேனா, இந்திரன், பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதி, தர்மேனா, தர்மன் 3 பேர். யமதர்மராயா, நம்ம பாண்டவ தர்மராயா, விதுரன் தர்மராயனே. என்ன தர்மனுடைய உள்ள பிறந்தது. இப்ப சொல்றது யமதர்மராயன்னு சொல்ற. சமகாலயுக்தி சபகுமானம், ஒரே காலத்து பிறந்தவர்கள்லாம். அவ சபகுமானம் சந்தோஷத்துடன் தட்சிணத்தா லெப்ட் சைட்ல பிரியமான இதானியும் இப்பவும் கல்பஜீவினாம் ஆஜீவிய உபாஸ்தே, கல்பகல்பாந்திர பிறந்தவாருடைய காப்பாற்றுறதுக்காக தஸ்ய இக அனுபாவ உபவர்ணித்தானா. இன்னைக்கு அவன் சுத்துட்டே இருக்கா. அவன் சுத்துறதே காரியம். எங்க சுத்துறது? ஏதாவது ஒரு பருவத்தை சுத்தணும். இப்போ துருவனை சுத்துறான், துருவலோகத்தை சுத்துறான். துருவலோகம் எங்க இருக்கு? பாலாக்கிர சதபாகசியான்ற மாதிரி பால கடைசியில் இருக்குது. பெருமாள் பாலத்துல என்ன கிடைக்கும்? சப்பத் மாதிரி படுத்திருக்க. அதுல கடைசியில மொட்டிண்டு துருவலோகம் இருக்குது. அது சுத்துறவன் யார் யாருன்னா இந்திரன். அப்புறம் கஷ்யப பிரஜாபதி, தர்மன், சமகால யுக்தி, அதெல்லாம் ஒட்டக பிறந்துவாரான். சபகுமானம் சந்தோஷத்துடன் தட்சிணதா கிரியமான இதானியும் இப்பொழுதும் கல்பஜீவினாம் ஆஜீவிய உபாஸ்தே. கல்பன் தோறும் இருக்கிறாளே பிரம்மானவா, அப்பேற்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக தஸ்ய அனுபவா ஒவ்வொரு அவனுடைய அனுபவத்தை வர்ணிக்கிறோம். எத்தனை எதிர்க்காம பார்க்க துருவன் 60 கீழே, அவன் கீழே சப்தரிஷ மண்டலம், அவன் கீழே வந்து நட்சத்திர மண்டலம். அதெல்லாம் 2 யோஜனை. அப்புறம் 3 யோஜனை வரலாம். அப்புறம் ஒரு யோஜனை எங்கண்ணன் பூலோகம் ஒரு யோஜனை மேலே, அதன் மேல் சூரிய லோகம், அப்படி 3 லோகம், இப்படி எல்லாம் கேட்டு வந்தான். சோ இப்போ பரமபுரட்டு வந்தாச்சு. விஷ்ணு பரமம் தரம் சரி சர்வேஷாம் ஜோதிர்கணானாம். நீ என்னடா பண்றான் அப்படின்னா, இந்த ஜோதி சக்கரம் இருக்கிற நட்சத்திர ஆதீனாம் அனிமீஷேனா, அனிமீஷேன்னா இவை கொடுத்தாமல் இப்படியே பார்த்தது. அந்த தேவதர்கள் அனிமிஷால் பேரு. அனிமிஷால் அப்படின்னா கண்ணை வெடிக்கிறது இல்லை, பார்க்கச்சே சொல்லலாம் அனிமேஷன். இது நலமகாராஜா கதையில் வருது. தமயந்தி கல்யாணத்துக்கு 4 பேர் தேவர்கள் வந்துள்ளார். நலன் தட்சிணை போட்டு எல்லாரும் நலன் மாதிரியே இருக்கா. அவளை யாரு செலக்ட் பண்றது? தமயந்தி தெரியல. இப்போ காதல் வந்து ஒரு சுவாமி சொல்றாரு, அம்மா இவன் மனுஷன் கண் வெடிக்கிறான், அவளுக்கு கனிமிஷாள் வேற ட்ரெஸ் போடுறதுனால கண்வெடி காரணம் இல்லை. யாரு கண்ணு கீழே அப்படியே பார்த்துட்டு இருக்காளோ தேவர்கள், யாரு கண் வெடிக்கிறாளோ அவன் தான் மனுஷ நலமகாராஜான்னு சொல்லி அவன் சரியான நாளாக செலக்ட் பண்றான். அதே மாதிரி கிரக நட்சத்திராதீனாம் அனிமிஷேனாம் அவ்யக்தரம் நசா பகவதா காலேன பிராமியமானானாம் ஸ்தானூஹுதிவா அவஷ்டம்ப ஈஸ்வரேன விஹிதா கஸ்வதேவ பாசத்தே. ஆகினாலே இந்த ஜோதிஷ் சக்கரத்துக்கெல்லாம் ஒட்டின்ற உறவை சுத்தின்றே இருக்கான். நட்சத்திரத்துக்கு சுத்திரமா, சப்தரிஷி மண்டலத்துக்கு சுத்திரமா, ராகு கேட்டுவே சுத்திரமா, இப்படி அவ்வளோ சுத்தின்றே காலத்து கழிக்கணும். ஏன்னா
அந்த மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கார். புண்ணியமோ பாவமோ அப்படின்னு என்ன, அவருக்கு மேல போகலையே, அவனுக்கு பாவம் மனசுல. நமக்கு அங்க மேல உட்கார்ந்துருக்கானே, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான். சரி. யதா மேடி ஸ்தம்ப ஆக்கிரமண வசவக சயோதித ஸ்திரிபிஸ்திரிபிஹ சவனைஹ யதாஸ்தானம் மண்டலானி चलन्त्येवं भरणाय ग्रहादेतस्मिन् अन्तर्विहिः योगेन कालचक्र आयोजिता ध्रुवेव अवलम्ब्य वायुनो उदीर्यमाणा आकल्पान्तं परिचङ्क्रमन्ति नभसि यथा मेघाः हेनादयो वायुवशाः कर्मसारथ्यः परिवर्तन्ते एवं ज्योतिर्गणाः प्रकृति पुरुष संयोगानुगृहीताः कर्म निर्मितगतयो भुवि न पतन्ति. மொத்தத்தால் தொங்கின்னு இருக்காளே, சுத்தின்றோ கீழே விழுந்தூர்றதுலையான்னு பிரச்சனை. அதுக்கு கால சக்கரமே மாதிரி பண்ணிருக்கான். அவ கர்ம கத்தினால கீழ் விழுறது இல்லை. प्रकृति पुरुष संयोगानुगृहीताः कर्म निर्मितगतयः भुवि न पतन्ति விழுந்ததில்லை. நமக்கு அப்படியே தோன்றத, என்னடா சுத்தின்னு இருக்கான்னு கீழே விழுந்து இல்லையா அப்படின்னு. அவர் கர்மத்தினால கீழ் விழமாட்டார். அது எப்படி இருக்கு சொல்லிட்டு வராங்க. மேடி ஸ்தம்ப ஆக்கிரமண பசவகா, ஒரு ஸ்தம்பம் சுத்திலும் மாடு கட்டிருக்கா. சயோதித ஸ்திரிபிஹி மூணு மூண கட்டி வச்சிருக்கா. ஸ்தவனைஹி யதாஸ்தானம் மண்டலானி யரந்த்யேவம். இது காலத்துல மாடு சுத்துறதுக்கு கூடுறாரு, அது சுற்றே இருக்கு. அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு. காண பசு மாதிரி பருவ சுத்துறதே காரியம். எல்லாம் ரவுண்டா இருக்குது. எல்லா கிரகமும் ரவுண்டா இருக்குது. அதுக்கு அண்டரண்டு பகிரண்டத்துன்ற மாதிரி ரெண்டா காத்து இருக்கிறதுனாலே சுத்துண்டே இருக்கும். ரெண்டான ரவுண்டு. சவனை யதாஸ்தானம் மண்டலானி சரந்தியேவ மகனா கிரகாதயः ஏதஸ்மின் அந்தர்விஹி யோகேன காலச்சக்கர ஆயோஜித. காலச்சக்கரத்துக்குள்ள இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கார் பெருமாள். துருவமேவ அவலம்பியா, துருவன் தான் எல்லாருக்கும் உதவி. ஆனா அவன் பிடிச்சி நிறுத்தணும். அவன் எங்க இருக்கான்? பெருமாள் வால். பெருமாள் பாம்பு மாதிரி படுத்திருந்தார், அந்த வால் நுனியில் அவன் இருக்கான். துருவமே அவலம்பியா வாயினா உதீரியமானா ஆக்கல் பாந்தம், அந்த கல்பு புடி வேணும். பரிச்சக்கிரமந்தி சுத்திட்டே இருவா. நபசி யதா மேகாஹ, ஆகாசத்துல மேகம் இருக்கு. மேகம் அப்படின்னு கார்கோடல் பூக்காள் காக்கடல் வண்ணரன் மேல் உண்மை போக்கோரும் செய்து நீரோடு தனங்குத்தான். நவமண்டலத்துக்குள்ள அந்த மேகம் இருக்கே, சொல்லி மேகத்து தூத்து விடுற தூத்தம் அந்த தௌத்தியம். அந்த மாதிரி யதா மேகாக சேனன் விரடன் அப்புறம் ஈகல் வாயுவசாக அப்படியே சுத்தின்றே இருக்கு. கர்மசாரத்தையா பரிவர்த்தந்தே. எந்த மாதிரி அந்தரிக்ஷத்துல பட்சிகள் சுத்துண்டே இருக்கிறோ அந்த மாதிரி இவாளுக்கும் சுத்துண்டே இருக்கிறார். சப்தரிஷிகள், இந்திரன், யமன், கஷ்யப பிரஜாபதி, பிரஜாபதி மூணு பேர் யாரு சுத்துறா? துருவ நட்சத்திரத்தை சுத்துறா, துருலோகத்தை சுத்துறா. துருவ இவாளை யாரு சுத்துறா? சப்தரிஷிகள் துருவலோகத்தை சுத்துறா. அப்படி அந்த சப்தரிஷி யாரு சுத்துறா? இந்த நட்சத்திரங்கள், நட்சத்திர லோகத்தை. அவளை யாரு சுத்துறா? இந்த காலச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ், புதன் எல்லாம் 2 லட்சம் யோஜனை மேல் இருக்கா. ஆகையினாலே பிரகிருதி புருஷ சஞ்யோகானுகிரகீதாக
கர்மசாரத்தையா ஜோதிஷக்கரத்துக்குள்ளே கர்மஜன்மிதகதையா புவி நவதந்தி கீழே விழுந்தோம் இல்லை பூமிக்கு. ஏன்னா எல்லாம் ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் பண்ணினவன் வாசுதேவன். எந்த வாசுதேவன்? பரமாசுதேவன். பரமாசுதேவன் யாரு? முதல் பத்திலே முதல் அத்தியாயத்திலே சொல்ல உயர்வரம் உயர்ந்தனம் உடையவன் கரணன் மஜர்வரம் உயரம் வருணிதன் கவனவன் அஜர்வரும் மகர்கள் எரிபதி கவனவன் துயரடி சுடரடி தொழுதுகளின் மகனே. அந்த எம்பரும் அந்த பரவாசுதேவன சம்பூர்ண சொல்ற முதல் பத்து பராத்பரன் அப்படி கேச்சனா ஏதத் ஜோதிரனீகம் சிஞ்சுமான சம்ஸ்தானேன பகவதோ வாசுதேவஸ்ய யோகதாரணாயாம் அனுவர்ணயந்தி. சிலவே பெருமாள் யோகத்திலிருந்து இந்த மாதிரி எல்லாம் உண்டு பண்றான் பரவாசுதேவன் என்று கொள்கிறா. எஸ் குச்சாகிரே குச்சாகிரேன்னா அந்த யோகத்துல படுத்த எம்பெருமானுடைய வால் இருக்கே அவாட்சரசா தொங்கின்னு இருக்கா. அவாட்சரசா அப்படின்னா ஊர்த மூல மதசாக்கம் அஸ்வத்தம் ராகுரவியம் அந்த லைவு அஸ்வத்த விருட்சத்தம். அந்த அஸ்வத்தக்கு முள்டா இருக்குது, வேறு வேறு இருக்குது, கீழே கீழே இருக்குது. 15ஆம் அத்தியாயத்துல கீதையில அந்த மாதிரி உச்சாகிரே அவாட்சரசா குண்டலீபூத தேகஸ்ய துருவ உபகல்பிதஸ்தஸ்ய லாங்கூலே பிரஜாபதி. அந்த வாரத்துக்குள்ள யார் மாட்டின் இருக்கா? பிரஜாபதி, அக்னிஹி, இந்திரஹா, தர்மஹா இவாள ஒட்டுருக்கான். இது பிச்ச மூலே தாத்தா விதாத்தாச்ச கட்டியாம் சப்த விஷயா. அந்த வாரத்து மூலையிலே தாத்தா விதாத்தா, அப்புறம் இடுப்புக்குள்ள சப்தரிஷிகள். தஸ்ய தட்சிணாவர்த்த குண்டலி பூதசேதேதஸ்ய தட்சிணத்துக்குள்ளே இடது பக்கம் யான் உதயனானி தட்சிண பார்ஸ்வே உதயநாள் இருக்கா. தட்சிண பார்ஸ்வே தூ நட்சத்திராணி இந்த பக்கத்துக்குள்ளே நட்சத்திரங்கள் கல்பயந்தி தட்சிணாயனானி தோ சவ்யே. தட்சிணாயன நட்சத்திரத்துக்குள்ளே சவ்யம் ரைட், அபசவ்யம் என்ன லெப்ட். அங்க யாரு இருக்கா? உத்தராயணத்து 14 நட்சத்திரங்கள். உத்தர அபிஜித் நட்சத்திரம் நிகழ்த்தன்னு 28. தட்சிணாயனத்து மேஷத்தன்னன் துலாவத்தை 14 நட்சத்திரம். இந்த ராசிக்குள்ளே 14 நட்சத்திரங்களும். சுக்கிர பட்சத்து இந்த வகைத்தால கிருஷ்ண பட்சத்து. கிருஷ்ணபட்சான ராத்திரி, சுக்லபட்சான யாருக்கு? தட்சிணாயணி உத்தராயணம் 6ஆம் மாசம் தேவதைகள். அவ அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்க அங்க சொத்துன்னு இருக்கு. இதை இந்த வாசுதேவரே சிஞ்சுமார சக்கரத்துக்குள்ளே அவரே வாசுதேவன் விடுறார். சிஞ்சுமார சக்கரம் படுத்திருக்கனே கால அதிபதி காலச்சக்கரம். சரி, இது பிரஜாபதி அக்னி இந்திரா தர்மா இது புச்சமூலே தாத்தாவிராசா கட்டியாம் சப்தரிஷயா இடுப்புக்குள்ள சப்தரிஷி. தஸ்ய தட்சிணாவர்த்த குண்டலி பூதசரீரஸ்ய யானி உதயனானி தட்சிணாபார்ஷ்வே தட்சிணபார்ஷ்வேது நட்சத்திராணி உபகல்பயந்தி தட்சிணாயனானி சவ்யே. தட்சிணாயன நட்சத்திரங்கள் 14, உத்தர நட்சத்திரங்கள் 14. ஒன்னு சவியம், இன்னொன்று அவசவியத்தில் இருக்கிறது. யதா சிஞ்சுமாரஸ்ய குண்டலா போக சன்னிவேஷஸ்ய பார்ஸ்வயோः உபயோः அபி அவயவாः சமசங்கியா பவன். ரெண்டு பக்கமா சிஞ்சுமார் இந்த காலத்தில் எம்பெருமானுடைய ரெண்டு பக்கமும் சமனாக ஜனங்களும் ரிஷிகளும் இந்த துர்வாதிகளும் இருப்பார்கள். பார்ஸ்வயோகோ உபயோ அபயவாக சமசங்கியா பவந்தி. சரி உட்கார்த்த ரெண்டு பக்கம் சமனாப்படுத்திருக்க சுத்தம் இருப்பார். பிருஷ்டே தூ அஜவீதி ஆகாஷகங்கா உதரதா.
உதரத்துக்குள்ளே ஆகாச கங்கை யாரு அங்கே உதரத்தான் புனர்வசு புஷ்யவ் தட்சிணாவாமையோ புனர்வசு நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் தட்சிணத்திரையும் ஸ்ரோண்யா ஆர்திரா ஆஸ்லேஷ ஸ்ரவண நட்சத்திரத்தன்னம் ஆர்திரா நட்சத்திரம் 14 நட்சத்திரங்கள் தட்சிணாவாமையோகோ தட்சிணத்திலையும் இடபட்சத்திலையும் பশ্চিமயோகோ பாதையோகோ அபிஜித் உத்தராஷாடே தட்சிணாமயோனா நாசிகயோகோ யதா சங்கியம் ஸ்ரவண பூர்வாஷாடே தட்சிணவாமயோகோ லோச்சனயோகோ தனிஷ்டா மூலஞ்ச தட்சிணவாமயோகோ கரணையோரும் அகாதீன் அஷ்டநட்சத்திராணி दक्षिणायनानि वामपार्श्वङ्गित्रिषु युञ्जीता तथैव मृगशीर्षादीनि अनुगयनानि पार्श्वङ्गिषु प्रातिलोम जेन प्रेञ्जीता शतविषाद् ज्येष्ठे स्कन्धयोः தட்சிணமாமையோகோ நியசே. 28 நட்சத்திரத்துக்கா இந்த மாதிரி 16 அந்தரகம் 16 இந்திரகம் ಒಂದು ராத்திரி நட்சத்திரங்கள் பகல் நட்சத்திரங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல ரெண்டு பண்ணி இங்க மட்டும் நட்சத்திர பேர் இருந்தாலும் சொல்ற உத்தராகனாவகஸ்திரி யதராகனோ யமஹா முகேஷு அங்காரகா முகத்துக்குள்ளே அங்காரகன் சனைஷ்டர உபஸ்தே சென்டர்ல உபஸ்தே இடத்துல சனைஸ்வரன் बृहस्पति ककुदी अक्षस्या बृहस्पतियानवன் கக்குத் அக்ஷசி ஹிருதயத்துக்குள்ள அக்ஷசி ஆதித்யோ ஹிருதயே நாராயணோ ஹிருதயத்துக்குள்ளே நாராயணன் நட்சத்திற்குள்ள ஆதித்யன் என்று இந்த விராட் புருஷன் காலச்சக்கரனானா அதுக்கு என்ன பேரு சிந்துமார சக்கரம் மாதிரி படுத்திருக்க முடியாத பிரதம வாசுதேவனுக்கு பிரமதிஷன் பாம மாதிரி படுத்திருக்கான். மனசி சந்திரோ அவன் மனசு சந்திரன் நாபியாம் குஷனா நாபி வந்திருந்து குஷனா பார்க்கவி அவன் யாரு சுக்கரன் ஸ்தனயோகோ அஸ்வினம் ஸ்தன பாகத்துக்குள்ள அஸ்வினி நட்சத்திரங்கள் புதா பிராணாபானயோகோ பிராணம் அபானம் ரெண்டு வாயும் புதன் ராகு கலே ராகு கழுத்தலை ராகு கேதவா சர்வாங்கேஷு ரோமசு சர்வே தாராகணா கேத்து எல்லா அங்கத்திலும் இருக்கான். அதுக்கே கேத்து ரிஷியில சொல்லுவார் பெருமாள் பார்க்கிற யோகம் சொல்லுவார் சுத்ரான் பெருமாள் பார்க்கிறது ஏன் அவன் சர்வாங்கத்திலும் இருக்கான் கேத்து. அப்புறம் ரோமசு சர்வதாராகணா அந்த வாசுதேவனுடைய ஒவ்வொரு ரோமத்திலும் எல்லா தாராகணங்களையும் ஒரு வயதிலும் ஒரு நட்சத்திரம் பகவதோ விஷ்ணு சர்வதேவதாமயம் ரூபம் அந்த மாதிரி எந்திரம் இந்த விஷ்ணுவுக்கு எல்லா தேவதைகளும் உடம்பாயிருக்கிறதுனாலே அகரஹா சந்தியாயாம் பிரயத்தோ வாக்யத்தோ நிரீக்ஷமான உபதிஷ்டேத நமோ ஜோதிர்லோகாய காலாஜனாய அனிமிஷாம் பதையே மகாபுருஷாயா விதீமஹி. இதுக்கு ஒரு காயத்ரி பண்ணி வச்சா ஆறுபுருஷனுக்கு வித்மஹே அதீமஹி பிரசோதயாத். இது சொன்னா என்னவாவது ஜகத்கதாராமயமாதிதைவகம் அபாபகம் மந்திரகிருத்தாம் திரிகாலம் நமஸ்ய தஸ்மரதோ வா திரிகாலம் நஷ்யேத தற்கால ஜமாஷு பாபம். 3 வேளையும் இந்த வாசுதேவன் இந்த பேர் சொல்லிட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு காயத்ரி கொடுத்திருக்கார். எப்படி நிரீட்சமானா உபதிஷ்டேத நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய நிமிஷாம் பத்தையே மகாபுருஷாய அபிதீமஹி. இது ஸ்லோகம்.
சொல்றவா 3 வேலையும் சொல்றவாளுக்கு கிரக க்ஷதாராமயமாதி தெய்வகம் தாரைகளையும் நட்சத்திரங்களையும் உடம்பாய் விடுமா பாப்பா பகம் மந்திர கிருத்தாம் திரிகாலம் ஆபத்தை போக்கிருக்கிறன் மந்திரத்தால் உண்டானதும் நமஸ்தேத ஸ்மரத்தோ வா நமஸ்காரம் மன்றத்தாலையும் நினைக்கித்தாலையும் திரிகாலம் 3 காலத்தை நினைச்சதுன்னா நஷேரதற்கால காலஜம் ஆசுபாபம் அவருக்கு அந்தந்த காலத்து பாபம் எல்லாம் போயிடும். அந்த நாராயண சூத்திரம் அதே சொல்றார். தாஜமரியானோ திவிசகம் பாவம் நாசீதி மாத்தியமாரிக்காவையோரியா பஞ்சபாதகோபாதகா ஆத்மபுட்சத்தே. காத்தாலே சொன்னா ராத்திரி பாவம் போறது, ராத்திரி சொன்னாக்கா காத்தால பாவம் போறது, மத்தியானம் சந்தித்தேன்னா சாயத் பாவம் போகுது. இப்படி எல்லாம் பெருமாள் பேரு சொன்னாலே பாவம் போயிடும். அதே சொல்லியிருக்க அந்த பலத்தை சொல்லி இந்த படிக்கிறார். இது துருவ மண்டலம் சிஞ்சுமார் சக்கரத்துடைய கதை. இந்த பெருமாளே வாசுதேவனாக படுத்திருக்க எல்லாம் சுத்தண்டே இருக்கார். அஸ்மரமாரம்பம் எரிசேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே பராம்